I welcome you to learn English. இங்கிலீஷ் சென்டென்சஸ்க்கும் தமிழ் வாக்கியங்களுக்கும் அதனுடைய ஸ்ட்ரக்சரில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை கரெக்டாக நோட் பண்ணிட்டோன்னா உங்களால் ஈஸியாக இங்கிலீஷில் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும். இந்த தமிழ் வாக்கியத்தை பாருங்கள். நான் ஒரு பழம் சாப்பிடுகிறேன். நான் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷில் ஐ. ஒரு பழம் அப்படிங்கிறதுக்கு ஒன் ஃப்ரூட். சாப்பிடுகிறேன் அப்படிங்கிறதுக்கு ஈட். நான் ஒரு பழம் சாப்பிடுகிறேன். ஐ ஒன் ஃப்ரூட் ஈட் அப்படி சொன்னோன்னா இங்கிலீஷ் சென்டென்ஸ் ராங். அதனுடைய ஸ்ட்ரக்சர் ராங். ஓகே, அந்த வேர்ப் இருக்குது பாருங்கள், அந்த செயல், வேலையை குறிக்கும் வார்த்தை ஈட், அது சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரணும். அதாவது மேக்ஸிமம் ரெண்டாவது பிளேஸில் வந்துடும். ஒரு சென்டென்ஸோட ரெண்டாவது பிளேஸில் வந்துடும். இந்த ரெண்டாவது பிளேஸில் வரும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் சென்டென்சஸ் எழுதுகிறப்ப பேசுகிறப்ப மிஸ்டேக்ஸ் வராது. ஐ ஈட் ஒன் ஃப்ரூட் அப்படின்னு கரெக்டாக பேசிடலாம். இந்த பேசிஸில் ஒரு ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ஈஸியான ப்ராக்டிஸ், உங்களுக்கு எப்போவுமே மறக்காது. ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். சைக்கிளிங், ஸ்விம்மிங் மாதிரி இது ஒரு ஸ்கில் தான். இந்த லாங்குவேஜ் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்கில் தான். ப்ராக்டிஸ் பண்ண கண்டிப்பாக வரும். இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு புறா குளத்தில் விழுந்த எறும்பை காப்பாற்றுது, இலையை போட்டு காப்பாற்றுது. அந்த எறும்பு இன்னொரு தடவை அந்த புறாவை காப்பாற்றுது ஒரு வேடன்கிட்டருந்து. இந்த கதையை தான் நம்ம இங்கிலீஷில் சொல்ல போகிறோம். ஒரு எறும்பு ஒரு குளத்தில் விழுந்தது. இந்த விழுந்தது அப்படிங்கிறது ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கேன். அது செயல், ஒரு வேலை. ஓகே, ஒரு எறும்பு ஒன் ஆண்ட், ஒரு குளம் ஒன் பாண்ட், ஃபெல் இன். ஓகே, இந்த மாதிரி சென்டென்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் ராங். மேக்ஸிமம் வேர்ப் சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வரும். ஒன் ஆண்ட் ஃபெல் இன் ஒன் பாண்ட். ஓகே, அந்த சென்டென்ஸ் ஓகே. அதே மாதிரி ஒன் ஆண்ட்டுக்கு பதிலாக ஆன் ஆண்ட். ஆன் அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஆன் ஆண்ட் ஃபெல் இன் எ பாண்ட். இந்த இடத்துல ஏ அப்படின்னா ஒன்று அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் கண்டுபிடிங்க. ஒரு புறா அதனை பார்த்தது. பார்த்தது அப்படிங்கிறது வேர்பு. ஓகே, அந்த வேர்பு அந்த சென்டென்ஸில் எந்த இடத்துல வரணும்? 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். 3 ஆப்ஷன்ஸையும் ரீட் பண்ணி பாருங்கள். எந்த சென்டென்சஸ் கரெக்ட், எந்த சென்டென்ஸ் ராங் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். எ பீஜியன். பீஜியன் அப்படின்னு சொல்லலாம், டவ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தட்ஸ் இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் ராங். அது சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ராங். ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் கரெக்ட். எ டவ் saw that. ஒரு புறா அதனை பார்த்தது. எ டவ் saw that ant in a pond. ஸோ 2 ஆப்ஷன்ஸுமே கரெக்ட். அந்த புறா ஒரு இலையை அந்த எறும்பின் அருகில் எரிந்தது. எரிந்தது அப்படிங்கிற வேர்ப் எந்த இடத்துல வரணும்? ஓகே, இந்த 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த்ரோ அப்படின்னா எரிதல். THROW. த்ரோவோட பாசன்ஸ் த்ரூ. The dove threw a leaf near to the ant. ஓகே, அடுத்த ஆப்ஷன் பாருங்கள். The dove threw a leaf near to an ant அப்படின்னு இருக்கு. an ant கரெக்ட் தானே? ant அப்படிங்கிற வார்த்தையில் ஏ அப்படிங்கிற வவல் சவுண்டு வருது. அப்போ an ant கரெக்ட் தானே அப்படின்னு நினைக்கலாம். பட் இந்த இடத்துல ஏற்கனவே அந்த ant, அந்த எறும்பை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். ஓகே, எந்த எறும்பு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. குளத்தில் விழுந்த எறும்பு. அதனால் திரும்ப அதே எறும்பை சொல்கிறப்ப த ஆண்ட் அப்படின்னு தான் சொல்லணும். புதுசாக ஒரு எறும்பு வருது அப்படின்னா தான் ஆன் ஆண்ட்னு சொல்லணும். ஸோ ஒரு புது எறும்புக்கிட்ட இலையை எரிந்தது அப்படின்னு அர்த்தம். புது எறும்பு கிடையாது, ஏற்கனவே நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண எறும்பு தான். ஓகே, த டவ் த்ரூ அ லீஃப் நியர் டு தி ஆண்ட். லாஸ்ட் ஆப்ஷனில் த்ரோஸ் அப்படின்னு இருக்குது. அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. எரிந்தது அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். மேக்ஸிமம் ஸ்டோரியை பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்லுவோம். எறும்பு அந்த இலையை பிடித்து அப்படிங்கிறது ஒரு வேர்பு. குளத்தில் இருந்து தப்பித்தது. தப்பித்தது அப்படிங்கிறது இன்னொரு வேர்ப். ஸோ 2 வேர்ப்ஸ் இருக்குது. அந்த சென்டென்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகும்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் லாஸ்ட் ஆப்ஷனும் கரெக்ட். த ant picked the leaf. ஓகே, picked பிடித்தது. and escaped from pond. The ant hold the leaf. hold பிடித்துக்கிறது. and escaped from pond.
ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். சென்ட்ரலில் இருக்கிற ஆப்ஷன் பாருங்கள், த ant த லீஃப் பிக்டு பாண்ட் அண்ட் எஸ்கேப்டு. அந்த தமிழ் வாக்கியத்தை அப்படியே இங்கிலீஷில் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் மாறுபடுது. தட் இஸ் ராங். ஒரு நாள் ஒரு வேடன் அந்த புறாவை கொல்ல முயன்றான். கொடுத்துருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்ட்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு சென்டென்சஸை ரீட் பண்ணி கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிடும். தமிழ் சென்டென்ஸ் அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஆப்ஷன் ராங். அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் ராங். லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஒன் டே எ ஹண்டர் ட்ரைடு டு கில் எ டவ். லாஸ்ட்டு கொஸ்டின் மாதிரி தான். ஏ டவ் அப்படின்னு இருக்குது. ஏ டவ் அப்படின்னா இன்னொரு வேறு புறா, புது புறா அப்படின்னு அர்த்தம். நம்ம ஆல்ரெடி ஒரு புறாவை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அதனால் சென்ட்ரலில் இருக்கிற ஆப்ஷன் தான் கரெக்ட். ஒன் டே எ ஹண்டர் ட்ரைட் டு கில் த டவ். இந்த இடத்துல என்ன கிராமர் ரூல் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறப்ப ஏ வச்சு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அதையே திரும்ப நம்ம சொல்கிறப்ப த வச்சு யூஸ் பண்ணணும். அகைன் ஏ சொல்லக்கூடாது. அந்த எறும்பு அந்த வேடனின் காலை கடித்தது. வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படிங்கிறத பாருங்கள். ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The ant bit the hunter's leg. The ant bit the hunter's leg. The ant bit leg of the hunter. ரெண்டு டைப்லையும் எழுதலாம். ஹண்டர்ஸ் apostrophe s போட்டு எழுதலாம். லெக் ஆஃப், ஆஃப்னா உடைய அப்படின்னு அர்த்தம். லெக் ஆஃப் த ஹண்டர். த ant bit the hunter leg. அது கரெக்டா? ஹண்டர் லெக் கரெக்டா? ஸோ வேட்டையாடும் கால் அப்படின்னு அர்த்தம். இந்த லெக் வந்து நவுன். ஹண்டர் அப்படிங்கிற வேர்டு இந்த இடத்துல அட்ஜெக்டிவ் ஆயிடுது. ஸோ வேட்டையாடும் கால் அப்படின்னு வந்துடுது. த ant bit the hunter leg. அந்த ஆப்ஷன் ராங். அப்போஸ்ட்ரோஃபி எஸ் வேணும். ஈஸியான சென்டென்ஸ் ஈஸியாக சொல்லிடுவீங்க. அதனால் அந்த வேடன் கத்தினான். இதுக்கு நான் டைம் கொடுக்கல. ஸோ த ஹண்டர் ஷவுட்டட். ஓகே, இந்த இடத்துல வாஸ் ஷவுட்டட், இஸ் ஷவுட்டட் அதெல்லாம் வரக்கூடாது. ஸோ த ஹண்டர் ஷவுட்டட். உடனே அந்த புறா பறந்து விட்டது. அட்வன்ஸ் உடனே. த டவ் ஃப்ளூ, FLEW. ஓகே, ஃப்ளை அதோட பாஸ்டன்ஸ் ஃப்ளூ. இப்படியாக தஸ் புறாவும் எறும்பும் த ant அண்ட் த டவ் ஒருவருக்கொருவர் காப்பாற்றி கொண்டனர். சேவ்டு ஈச் அதர். இந்த ஈச் அதர் அப்படிங்கிறது ஒருவருக்கொருவர். சேவ்டு தெம்செல்வ்ஸ் அவர்களுக்குள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, தஸ் த ant அண்ட் த டவ் சேவ்டு தெம்செல்வ்ஸ். இந்த மாதிரி தெரிஞ்ச கதையை நீங்கள் இங்கிலீஷில் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஒரு கதையை வந்து இங்கிலீஷில் சொல்கிறப்ப நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுவீங்க. அதுவே ஒரு ஸ்போக்கன் ப்ராக்டிஸ் தான். ஸோ ட்ரை பண்ணலாம். நீங்கள் சொல்கிறப்ப அதை உங்களுடைய மொபைலில் ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. திரும்ப அந்த சொன்னதை கேளுங்க. அதில் எப்படி ஃப்ளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். இல்லை யாராவது இங்கிலீஷ் தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்து அதில் என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஸ்போக்கன் ஸ்கில் நல்லா டெவலப் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டெவலப் ஆகும். நிறைய கிராமர் ரூல்ஸை படிச்சுட்டே இருந்தோம்னா டெவலப் ஆகாது. நிறைய பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணணும். இங்கிலீஷில் திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும். அடுத்த வீடியோவில் இன்னொரு புது இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷனோட பார்க்கலாம். புது இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.